ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஒரு மேட்ச் விளையாண்டோம். அதாவது ஆப்போசிட்டில் 2 பிசி பிளேயர்ஸு, மீதி 2 பேர் வந்து வேர்ல்டு பிளேயர்ஸு. ஓகேங்களா? அதான் அவங்களால சரி அடிக்க முடியல. நான் உங்கள் லாஸ்ட்டை காமிக்கிறேன், அந்த பிசி பிளேயர் எவ்வளோ தான் கில் அடித்தான்னு. நம்ம அவரை அடித்தோமா இல்லையான்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்குற முன்னாடி நம்மளை யூடியூப்பில் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அதே இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இடத்துல பாருங்கள், அந்த பிசி பிளேயரு நம்ம ஃப்ரெண்ட்ஸை தொடர்ந்து எல்லாத்தையும் அசால்ட்டாக அடித்து நவுத்தின்னு இருப்பான். இப்போ நான் மட்டும் தான் இருப்பேன் 1v4 சுச்சுவேஷனு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு நீங்களே பாருங்களேன். கரெக்டாக அடிப்பேன், ஒரு அடி கூட அவன் மேலே விளையாடுது. இன்னொருத்த கரெக்டாக வெளியே வந்த பாருங்கள், M10லேயே தரமாக அடி டேமேஜ் பண்ணி விட்டானே. ஃபஸ்ட்டு கில் தான் முக்கியம்னு சொல்லி கிளியர் பண்ணி விட்டேன். அப்புறம் இன்னொருத்த அந்த சைடில் வந்துட்டான். சரி மெடி சுற்ற கூட டைம் இல்லை, நம்ம அப்படியே சுற்றி வளைச்சிட்டாங்க. கரெக்டாக உள்ளே வந்தான், நான் குளோவால் பட்டி வெளியே வந்தேன். வெளியே வந்து அடி கரெக்டாக திரும்ப தலையிலே வச்சேன். அடித்தா 82 போச்சு. இப்போ ஷார்ட் கன் மாற்றி அடிப்பேன் பாருங்கள், தலையே ஒன்று. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் மைக்கில் வர கத்தினாங்க, டே என்னடா பேனல் போட்டு ஆடுறியான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியல இதான் நம்ம நார்மல் கேம் பிளேன்னு. அதாவது நம்ம அப்படி தான் சொல்லிக்கணும் வெளியே நம்ம நார்மல் கேம் பிளேன்னு. ஆனால் நானே அதை ஃப்ளூக்கில் தான் வச்சுன்னு இருக்கேன் அவங்கள. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது நம்ம ஃப்ளூக்கில் தான் வச்சுருக்கோன்னு. இப்போ வெளியே இந்த ஆப்போசிட் இப்போ வந்துருக்கார் பார்த்தியா, இவங்களும் பிசி பிளேயர் தான். தரமாட்டாங்க. இவர் தான் நம்ம டீம்மேட்ஸ் 3 பேர் அடிச்சிட்டாரு. சுற்றி இருக்கேன்னு சொல்லி ஜம்ப் பண்ண, நானும் ஜம்ப் பண்ணி ஒரு அடி அடித்தேன். எய்ஸு தரமான ஈஸி கைஸ். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டே ஒரு பக்கம் அவங்க வேறு கத்தின்னு இருக்காங்க மைக்கில், என்னடா பேனல் யூஸ் பண்ணிட்டு எனக்கும் சொல்கிறான்னு. சரி ஓகே கைஸ், இப்போ நான் ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை பயோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் யூடியூப் சேனல் லிங்க்கு. மறக்காமல் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம எல்லாருமே போயிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பயோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கைஸ் இப்போ இதில் பாருங்கள், கரெக்டாக வருவார் அந்த பீஸ் பிளேயரு. அடிப்பேன் ஆனால் அடி விழாது. இப்போ திரும்ப வெளியே வந்து ட்ரை பண்ணுவேன், இன்னொருத்தர் வந்துடுவார், அவரும் அடிப்பேன் ஆனால் என்னால் சரி அடிக்க முடியல. இப்போ க்ளோவால் எடுத்துகிட்டு பார்த்தா நம்ம டீம்மேட் வேறு போய் அடிச்சிருந்தார். நம்ம உடவோமா இப்போ போயிட்டு நம்ம கில் எடுக்கணும்னு சொல்லிட்டு டெசர்டிகில் எடுத்து ட்ரை பண்ணேன், ஆனால் விழலை. இப்போ பாருங்கள் 2வது அடி கரெக்டாக விழும். இப்போ அவர் ரிவைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனார், மேலேருந்து அடித்தேன் ஆனால் தரமான அடி. இப்போ பாருங்கள், அவர் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் எமௌண்ட் போட்டிருந்தார், ஃபஸ்ட்டுனா செகண்ட் ரவுண்ட் எமௌண்ட் போட்டிருந்தார் அடிச்சுட்டு. இப்போ நானும் விட்டுருவேன், நானும் எமௌண்ட் போட்டேன். இந்த பாருங்கள் அவர் பாருங்கள் 23 கில்லுங்க. சரி ஓகே கைஸ், நம்ம கூட இது மாதிரி ரூம் மேட்ச் ஆடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்புறம் யூடியூப்பில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை கைஸ்.